ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சமய் யாத்ரா என்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி ஒரு ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பங்கஜ் அவனோட ரூம்ல உட்காந்து ஒரு மேஜிக் புக்கை படிச்சுட்டு இருக்கான். அந்த புத்தகத்துல டைம் டிராவல் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ பங்கஜும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இப்ப அதே நேரத்துல அந்த வீட்டுல இருக்க பங்கஜோட அத்தையும் பெரியமாவும் வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நம்ம பங்கஜை கூப்பிட்டு, பங்கஜ்கண்ணா நாங்க ரெண்டு பேரும் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரோம், நாங்க திரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நீ தான் உன்னோட தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துக்கணும், நீ எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டு வந்தத்த, நான் அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். தந்தியா, நீ எந்த வாழ்த்தனம் பண்ணாம உன் அண்ணன் சொல்ற பேச்ச கேட்டு நடந்துக்கணும், என்ன புரியுதா? கனிகா கிட்டே சொல்லிடு. இப்ப நம்ம ஹீரோட அத்தையும் பெரியமாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பிரதர், அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? உன்னோட சிஸ்டர்ஸ நீ என்ன பத்திரமா பாத்துக்கணுமா? அதெல்லாம் நீ தெரியும், நீ போய் வேலையை பரடி அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ் அவனோட ரூம் கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ பங்கஜ் அவனோட பெட்ரூம்க்கு போய் அவங்க கிட்ட இருக்க அந்த மந்திர புத்தகத்தை யாருக்கள்லையும் பராம மறைச்சு வைப்பான். அதுக்கப்புறமா அவனோட டேப்லெட்ல அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து பயங்கரமா மூணாயி சுயன்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம ஹீரோ பக்கத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சத்தத்தை அவனோட சிஸ்டர்ஸ் ஆன கனிகாவும் சந்தியாவும் ஊட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹே, நான் அவங்க கிட்ட சொன்னாடி இவன் உள்ள வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டி, சத்தம் வேற மாதிரி கேக்குது, சரிவா என்னதான் பண்றான்னு நம்ம கதை தொடர்ந்து பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சிஸ்டர்ஸ் ஹீரோ ரூம்குள்ள போனாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்படிதான் கதை திறந்துட்டு வருவீங்களா? இன்னொருத்தவங்க ரூம்க்கு வரும்போது கதை நாக் பண்ணிட்டு வரணுங்கிற மேனஸ் கூட உங்களுக்கு இல்லையா? எங்களோட பிரதரோட ரூம்க்கு தான் நாங்க வந்திருக்கோம், அதுக்கு எங்களுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்ல. பங்கஜண்ணா, நீ மட்டும் இப்படி தனியா பார்த்து என்ஜாய் பண்ண இப்படி எங்களையும் கூப்பிட்டுருந்தா நாங்களும் வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருப்பாங்கல்ல. வாங்கிட்டே என்ன எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்க சொல்லி அம்மா தானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நான் என்ன பாத்துக்கணும். உங்க ரெண்டு பேருமே எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாரையாச்சும் எனக்கு செட் பண்ணி கொடுக்கணும்ங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஆனா எவ்வளவு நாள் தான் அப்படி சிங்கிளாவே இருக்கிறது, அதனால தான் தனியா வீடியோஸ் பத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்றதை பார்த்தா உனக்கு டெய்லி யாராச்சும் நான் செட் பண்ணி விடணும் போலே. போய் வேலையை பாருவா, நாங்களும் இங்க சிங்கிளா தான் இருக்கோம். ஆனா ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்களேன், எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான். சரி, அப்ப உனக்கு என்னோட ஃப்ரெண்டு ரூபியை தெரியும்ல, உனக்கு ஓகேவா? நான் தான் சொன்னேனே, எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான். ரூபிக்கு இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, பாய் ஃப்ரெண்ட் இல்லாம அவ ரொம்பவே தனிமையில ஆடிட்டு இருக்கா, கண்டிப்பா அவனுக்கு செட் ஆயிடுவா. படத்த சீன்ல நம்ம ஹீரோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்டு ரூபி கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி சொல்றாங்க. கனிகாவும் சந்தியாவும் அங்க இருந்து போனதும் நம்ம ஹீரோ பங்கஜ் வந்து ரூபி கிட்ட பேச ட்ரை பண்றான். ஹாய் ரூபி, எப்படி இருக்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், ஆனா அது இதுனா அவளுக்கு நான் அவகிட்ட சொன்னதே கிடையாது. இதை கேட்கிற ரூபிக்கு சமயக்கம் வருது. நம்ம ஹீரோ பங்கஜை படிச்சு கண்ணை விழித்திட்டு ஆரம்பிக்கிறா. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே சந்தியாவையும் கனிகாவையும் நீ டபுள் டேட் பண்ணிட்டு இருக்குன்னு இந்த மொத்த காலேஜுக்குமே தெரியும். சோ நீ இங்கேயும் ட்ரை பண்ணலானே, கனவுல விட நினைச்சு பார்க்காத. இல்ல ரூபி, நீ மத்தவங்களை மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தான். சரிதான் போடான்னு சொல்லிட்டு ரூபி அந்த இருந்து கிளம்புறா. இப்ப அடுத்த சீன்ல சந்தியா அவங்க அம்மா கூட சண்டை போட்டு இருக்கிறத நம்ம காட்டுறாங்க. அம்மா ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, 18 வருஷமா நான் இதை தான் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், தயவு செஞ்சு சொல்லுங்க என்னோட அப்பா யாரு? என்ன மன்னிச்சிரு சந்தியா, அவன இந்த கேள்விக்கு இப்போதைக்கு எங்கிட்ட எந்த பதிலும் இல்ல. அதே நேரத்துல நம்மளோட கனிகாவும் அவரோட அம்மா கிட்ட அவங்க அப்பா யாருன்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் கனிகா, பொறுமையாரு, சரியான நேரம் வரும்போது எல்லா உண்மையை நானே உங்ககிட்ட சொல்றேன். இப்ப அடுத்த சீன்ல கனிகா அவரோட ஃப்ரெண்டு கூட அவரோட காலேஜ் கேண்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கதான் நம்ம காட்டுறாங்க. என்னாச்சு, ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் மாடி, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம மாதிரி பொண்ணுங்களாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ எப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கேடி? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி ஒண்ணுமே புரியாத மாதிரி கேக்குற? நீ இது வரைக்கும் எந்த பையன் கூடயும் மேட்டர் பண்ணது கிடையாதா? ஹே, அதனாலடி நான் இது வரைக்கும் யார் கூடயும் அப்படி பண்ணது கிடையாது. என்னடி இப்படி சொல்ற? அந்த பங்கஜனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் என்ன? ஹே லூசு, அவங்களோட பிரதர் டே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் இப்படியே நினைக்கிறதுனால தான் நாங்களும் அவனும் சிங்கிளாவே இருக்கோம். இப்படி கனிகாவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது கனிகாவோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்றான். பேபி நீ எங்க இருக்க? நான் நம்மளோட காலேஜ் ஸ்டோர் ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணாம நீ சீக்கிரம் வா. ஹே சாவிடி, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிகாவோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்புறா. இப்ப கனிகாவோட ஃப்ரெண்டும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாட் அண்ட் வெப் சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க, அதனால 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸ் பாருங்க. இப்படி தன்னோட ஃப்ரெண்டும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத ஜன்னல் வழியா கனிகாவோட இருந்து பார்த்து பயங்கரமா மூடாயிட்டு இருப்பா. இப்ப அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணி முடிச்சதும் கனிகாவோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா. அவகிட்ட ஒண்ணு சொல்லவா, இந்த மொத்த காலேஜே உனக்கும் பங்கஜ்க்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு, பேசாமலேயே நம்ம உண்மையா கேட்கக்கூடாது. நீ என்னடி யோசி மாதிரி பேசுற? அவனோட பிரதர், அவன் கூட நான் எப்படி பண்ண முடியும்? அவன் இன்னும் கூட பண்ணோம்னா அவனோட கசின் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு?
பேசாம நான் சொல்றது கேளு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கு தெரிய போகுது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கு அந்த இருந்து கிளம்புறா. இப்போ அடுத்த சீன்ல பங்கஜ் அவனை பெட்ரூம்ல இருக்கிறத நம்ம காட்டுறாங்க. பங்கஜ் அவங்க கிட்ட இருக்க புக்ல இருக்க மேஜிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்ப அங்க வர அவனோட சிஸ்டர் கனிகா அவனை செடிஸ் பண்ண ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ பங்கஜம் அவனோட மேலழக பார்த்து நல்லா ரசிச்சுட்டு இருப்பான். நீ இப்ப எங்க பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுல ஒன்னும் தப்பு இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. உன்னை பத்தி நம்மளோட காலேஜ்ல என்ன பேசிட்டு இருக்கானு தெரியுமா? இதனாலதான் நீ சிங்கிளா இருக்க, நாமளும் சிங்கிளா இருக்கோம். நீ இன்னும் உளறிட்டு இருக்க கனிகா, நீ என்னோட கசின். நீ இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க போறியா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு படியே பண்ணுவியா? இல்ல கனிகா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கத வேற யாராச்சும் பாத்துட்டான்னா, ஒருவேளை உன்னோட தங்கச்சி சந்தேகம் தெரிஞ்சிருச்சுன்னா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் சந்தேக கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். நான் தான் மொத்தவ, அதனால எனக்கு அப்புறம் தான் அவளோட டர்ன். சோ நீ முதல்ல என் கூட பண்ணே, அதுக்கப்புறமா சந்தேக கூட என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சிச்சுமா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி கணிக்காம பங்குச்சு என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் இந்த எபிசோட்ஸ்ல ரொம்ப ஹாட்டாவும் அதே நேரத்துல ரொம்ப டிம்டிங்காவும் காட்டியிருப்பாங்க. அதனால நீங்க 12 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வெப்சீரிஸ பாருங்க. இப்படி பங்கஜ் கூட என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். கனிகா நேரா போய் அவரோட தங்கச்சி சந்தியாவும் மீட் பண்றா. என்னாச்சு கனிகா, பங்கஜோட நல்லா என்ஜாய் பண்ணியா? சும்மா சொல்லக்கூடாது. பங்கஜ என்னவோ நினைச்சேன், அவன் ரொம்ப நல்லாவே என்ன திருப்திப்படுத்திட்டான். நீ இதை அனுபவிச்சு பார்க்கணும், அப்பதான் முழு பிளஷரும் உனக்கு கிடைக்கும். நீ சொல்றத பார்த்தா எனக்கு எப்பவே பங்கஜ் கூட போய் மேட்டர் பண்ண போல இருக்குடி. நீ எல்லாத்தையும் பங்கஜ் கிட்ட சொல்லிட்டல்ல, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாதடி. நேத்தையே நான் பங்கஜ் கிட்ட நீ இன்னைக்கு வருவான்னு சொல்லிட்டேன், அவன் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான். சோ நீயும் போய் நல்லாவே என்ஜாய் பண்ணு. சோ இப்ப பண்ணிக்கிட்டு சந்தியாவும் மேட்டர் பண்றதுக்காக பங்கஜோட பெட்ரூம்க்கு வரா. நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சந்தியா. நேத்து நான் கனிகா கூட ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன், ஆனா அதை விட இன்னைக்கு அதிகமா அவன் கூட என்ஜாய் பண்ணணும். சோ இப்ப நம்ம பங்கஜ் சந்தியா பிடிச்ச கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப சந்தியா பங்கஜ பார்த்து, பங்கஜ் நம்ம ஏன் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வேற மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறா. இதுவும் நல்லாதான் இருக்கு, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ சந்தியா அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு சும்மா வேற லெவல்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்தியா போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்பவே ஹாட்டா இருக்கும். அதை பாக்குற பங்கஜ்க்கு பயங்கரமா மூடாகவே சந்தியா பிடிச்சி சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி சந்தியா பங்கஜ் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாட்டா இந்த வெப் சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம சந்தியா கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸும் வேற லெவல்ல டெம்டிங்கா இருக்கும். சொல்ல போனா இந்த வெப் சீரிஸ்ல என்னோட ஃபேவரட் சீனி இதுதான் சொல்லுவேன். அதனால நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸ பாருங்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பங்கஜ் அவங்க கிட்ட இருக்க அந்த மந்திர புக்கை படிச்சிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. அவ பங்கஜ்க்கு அந்த புக்ல மறைஞ்சிருக்க ஒரு மோதிரம் கந்தப்படுது. அந்த மோதிரத்தை வச்சு தான் டைம் டிராவல் பண்ண முடியுங்கிற விஷயம் அந்த புக்ல போட்டிருக்கதை நம்ம பங்கஜ் படிக்கிறான். இப்ப இந்த மோதிரத்தை வச்சு நான் பழக்கிறது முடியும் இந்த காலகட்டத்துக்கு போக போறேன். அதாவது என்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் புதுசா கல்யாணம் இருக்கும்ல, அந்த காலத்துக்கு போக போறேன். சோ இப்ப நம்ம ஹீரோ பங்கஜ் அவங்க கிட்ட இருக்க அந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு அந்த புக்ல அவன் படிச்ச மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மந்திரத்தை நம்ம ஹீரோ பங்கஜ் படிக்க படிக்க அவனோட வீட்டுல இருக்க லைட் எல்லாம் தானா ஆஃப் ஆன் ஆகிறத நம்ம காட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பங்கஜ் அங்க இருந்து மறைஞ்சிடறான். சோ இப்ப நம்ம ஹீரோ பங்கஜ் ஒரு உயர் டைம் டிராவல் பண்ணி அவன் பறக்கிறது முடிந்த காலகட்டம், அதாவது அவனோட அப்பா அம்மாக்கு புதுசா கல்யாணம் ஆன நேரத்துக்கே வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ பங்கஜ் அவன் வீட்டுக்கு வரும்போது அதே நேரத்துல அவனோட அப்பா அம்மாவும் சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. இந்த சீன் எல்லாத்தையும் ரொம்ப ஹாட் அந்த வெப் சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேல இருக்க மட்டும் இந்த வெப் சீரிஸ் பாருங்க. இப்ப பங்கஜ் அந்த பாக்குற அவனோட அப்பா அவனை பார்த்து, யாரா நீ, எப்படி நீ வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு. அப்பா எனக்கு தெரியலையா, அது வந்து நான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ பங்கஜோட அத்தை 2 பேரும் அங்க வராங்க. அதாவது கனிகாவோட அம்மாவும் சந்தியாவோட அம்மாவும் அங்க வராங்க. இவங்க 2 பேரும் தான் என்னோட அத்தையா. பாக்கிறதுக்கே ரொம்ப ஹாட்டா இருக்காங்களே. சொல்ல போனா இவங்க பொண்ணுங்களோட இவங்க ரொம்பவே அழகா இருந்திருக்காங்க. ஐம் சாரி, நான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பங்கஜ பத்தி அவன் அத்தை 2 பேரும் பேசிருக்கதை நம்ம காட்டுறாங்க. யாரடி அவன், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், எப்படியாச்சும் நான் கூட என்ஜாய் பண்ணி ஆகணும். ஹே, அவன் என்ன வெடி, முதல்ல நான் கூட என்ஜாய் பண்ணுவேன். இதோட இந்த வெப் சீரிஸோட பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு வேற வெப் சீரிஸோட வந்து நான் சந்திக்கிறேன்.